ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உண்மையாகவே மக்களால் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட எவரையும் நாங்கள் புறக்கணிப்பதில்லை. ஏனென்றால் மக்களால் வாக்குகளால் தெரிவு செய்யப்படாதவர்கள் தான் இதை கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு தாங்கள் என்று அகங்காரம் படித்தவர்களாக தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தங்களைத்தான் அழைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் தங்களுக்கு கீழே தான் மற்றவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கருவில் தான் சுமத்திரன் போன்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவரது கட்சி உறுப்பினர்களை எல்லோருமே ஒன்றாக இருந்து ஒருமித்து ஒரே குரலில் பயணிக்கும்படி அவரிடம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டார். அவர் ஒரு சர்வாதிகார போக்கு ஆன ஒரு சுமத்திரன் செயற்பாடு தான். அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் இல்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். அதே நேரம் அவர்களது மாநகர சபை நிதியில் கூட யாழ்ப்பாண நூலகம் புனரமைப்பு டிஜிட்டல் மயமாக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அது மேயர் அவர்களை அழைத்திருந்தோம். ஆனால் அவரை உரையாற்றும்படியும் கூட கேட்டிருந்தோம். ஆனால் அவருக்கு ஏனோ தெரியாது சிறிது கொஞ்ச காலம் ஜோஜி சொல்கிறேன். ஏனென்றால் அவருக்கு ஒரு அழுத்தம் உண்டு பின்பாடி இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு அழுத்தம் பிரயோகிக்காமல் சுயமாக இயங்க வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சுமத்திரன் அவர்கள் கூறியிருந்தார், அனுராவுக்கு வாக்களித்த மக்கள் இன்று கவலைப்படுகின்றார்கள் என்று. நான் நினைக்கிறேன் அவர் நித்திரையால் கொண்டு ஒழும்பி வந்தாரோ தெரியாது. முதல்ல அவர் ஜனநாயக முறைப்படி வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு வந்து கருத்துக்களை தெரியும்படி கூறுகிறேன். ஏனென்றால் இன்று மக்கள் உணர்கிறார்கள் அனுரவின் அரசாங்கம் நல்லதென்று. ஏனென்றால் போரிடம் உள்ளாக மக்கள் கூறுகிறார்கள் இன்று அனுர திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதி செயற்படும் விதம் வந்து மக்களுக்கு இன்றுக்கு விரும்புகிறார்கள். அதனால் அவர் கூறும் கருத்துக்களை நாங்கள் அலட்டிக்கொள்வதில்லை. அவர் முதலில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வரும்படி தாழ்மையுடன் கேட்கிறேன். ஏனென்றால் அவர் யூடியூபில் இப்போ அடிக்கடி கருத்துக்களை பல சித்து விளையாட்டுகளை கூறிக்கொண்டிருக்கிறார். முந்தி ரணிலுடன் குட்டி ஜனாதிபதியாக மைத்திரியுடனும் இணைந்து குட்டி ஜனாதிபதியாக வடமாநிலத்தை பலம் வந்தவர். அவருக்கு அவ்வாறு குட்டி ஜனாதிபதியாக வடமாநிலத்தில் பலம் பெற வேண்டும் என்று ஆசைதான் இருக்கிறது. அது நப்பாசையாகத்தான் முடியும் என்று இந்த இடத்தில் கூறுகிறேன். 18ஆம் தேதி நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வந்து அபிவிருத்தி பணியை தொடங்கி வைத்திருக்கிறார். அதே நேரம் பிமல் ரட்நாயக் அமைச்சர் அவர்கள் நாளைய தினம் அதே நேரம் கடற்தொழில் நீரியவள அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் 18ஆம் தேதி அபிவிருத்தி பணிகள் தொடங்குகிறது. ஏனென்றால் காரநகரில் சீனோர் நிலையம் படகு உற்பத்தி நிலையம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. அது 390 மில்லியன் ரூபா செலவில் திரும்பவும் மீள 330 மில்லியன் செலவில் திரும்பவும் மீள ஆரம்பிப்பதற்கு இந்திய அரசாங்கமும் எமது நாட்டு அரசாங்கமும் ஒன்றிணைந்து அது கடனுதவி இல்லை நன்கொடை உதவியால் மீள புத்துணர்ச்சி பெறும் என்பதை கூறுகிறேன். அதே நேரம் கொழும்புத்துறையில் பின்னேரம் 4 மணிக்கு கொழும்புத்துறை இறங்குதுறையை நவீனமயப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். இனிமேலும் காலங்களில் தொடர்ச்சியாக எமது அரசாங்கம் என்பதென்ற வகையில் மக்களின் பணத்தை சிறந்த முறையில் அபிவிருத்திக்கு மக்களின் நலன் சார்ந்த அபிவிருத்திகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் என்பதை கூறிக்கொள்வோம். தலைமன்னார் மணல் திட்டை சுற்றிய கடற்பரப்பில் ஆட்கடத்தக்காரர்களால் கைவிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6 இலங்கையர்களை கடற்படையினர் மீட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு வருவதாக கூறி ஆட்கடத்தக்காரர்கள் அங்கு கைவிட்டு சென்றதாக தெரிய வந்துள்ளது. இவர்கள் 8 முதல் 56 வயதுக்குட்பட்ட வவுனியா, மடு மற்றும் கொக்கட்டிசோலை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ரத்னபுரி கொரணை வீதியில் எபிடவெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றி சென்ற சொகுசு பஸ் ஒன்று டிப்பர் வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக இடங்குடம் மற்றும் ரத்னபுரி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி மட்டக்களப்பு வாவியை கடந்து புதுக்குடியிருப்பு கிராமத்துக்குள் வந்த காட்டு ஜானிகள் திசை மாறி ஒவ்வொரு நாளும் ஊரூராக சுற்றித் திரிவதை அவதானிக்க முடிவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறே புதுக்குடியிருப்பு, கிரான்குளம், குருக்கள்மடம், செட்டிப்பாளையம், மாங்காடு, தோத்தாத்தீவு, கழுதாவளி, களுவாஞ்சிக்குடி, எரிவில், மகளூர் ஊடாக கோட்டைக்கல்லாறு ஆற்றங்கரையை அண்மித்த புதர் காடுகளில் தற்போது தஞ்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் 4 வகை அலங்கார மீன்களுக்கு தடை விதிக்கும் வகையிலான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. கடல் தொழில் நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பிரானா, நைபிஸ், எலிகேடர் கார் மற்றும் ரெட்லைன் ஸ்னேக் ஆகிய மீனினங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் குறித்த மீனினங்களை இனப்பெருக்கம் செய்தல், நீர்நிலைகளில் விடுதல் மற்றும் விற்பனை செய்தல் என்பன தடை செய்யப்படும் என கடல் தொழில் நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையை 4 பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அமைய
மின்தடை புதுப்பிப்பு, கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட செயற்பாடுகள் கடமை நேரங்களில் மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள மின்சார தொழிற்சங்கங்கள் இதனை தெரிவித்துள்ளன. அத்துடன் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மின்சார சபையின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக செப்டம்பர் 26 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க 2025 நவம்பர் 7 வரவு செலவு திட்ட உரையை பாராளுமன்றில் நிகழ்த்துவார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசு அதிகாரிகளுக்கு அலுவலக பணிகளை எளிதானதாகவும் வினைத்திறனாகவும் மாற்ற டிஜிட்டல் கையொப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வைத்தியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின் விதிகளின்படி டிஜிட்டல் கையொப்பங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனமாக லங்காபி உள்ளது. அதன்படி கடிதங்களை செயலாக்குவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கலாம் மற்றும் மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். சுமத்திரன் அவர்கள் கூறியிருந்தார், அனுராவுக்கு வாக்களித்த மக்கள் இன்று கவலைப்படுகின்றார்கள் என்று. நான் நினைக்கிறேன் அவர் நித்திரையால் கொண்டு ஒழும்பி வந்தாரோ தெரியாது. முதல்ல அவர் ஜனநாயக முறைப்படி வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு வந்து கருத்துக்களை தெரியும்படி கூறுகிறேன். ஏனென்றால் இன்று மக்கள் உணர்கிறார்கள் அனுராவின் அரசாங்கம் நல்லதென்று. ஏனென்றால் போரிடம் உள்ளாக மக்கள் கூறுகிறார்கள் இன்று அனுரா திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதி செயற்படும் விதம் வந்து மக்களுக்கு இன்றுக்கு விரும்புகிறார்கள். அதனால் அவர் கூறும் கருத்துக்களை நாங்கள் அலட்டிக்கொள்வதில்லை. அவர் முதலில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வரும்படி தாழ்மையிடம் கடுகிறேன். ஏனென்றால் அவர் யூடியூபில் இப்போ அடிக்கடி கருத்துக்களை பல சித்து விளையாட்டுகளை கூறிக்கொண்டிருக்கிறார். முந்தி ரணிலுடன் குட்டி ஜனாதிபதியாக மைத்திரியுடனும் இணைந்து குட்டி ஜனாதிபதியாக வடமாநிலத்தை பலம் வந்தவர். அவருக்கு அவ்வாறு குட்டி ஜனாதிபதியாக வடமாநிலத்தில் பலம் பெற வேண்டும் என்று ஆசைதான் இருக்கிறது. அது நப்பாசையாகத்தான் முடியும் என்று இந்த இடத்தில் கூறுகிறேன். 18 நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வந்து அபிவிருத்தி பணியை தொடங்கி வைத்திருக்கிறார். அதே நேரம் பிமல் ரட்நாயக்க அமைச்சர் அவர்கள் நாளைய தினம், அதே நேரம் கடற்தொழில் நீரியவள அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் 18 அபிவிருத்தி பணிகள் தொடங்குகிறது. ஏனென்றால் காரநகரில் சீனோர் நிலையம், படகு உற்பத்தி நிலையம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. அது 390 மில்லியன் ரூபா செலவில் திரும்பவும் மீள 330 மில்லியன் செலவில் திரும்பவும் மீள ஆரம்பிப்ப அதற்கு இந்திய அரசாங்கமும் எமது நாட்டு அரசாங்கமும் ஒன்றிணைந்து அது கடனுதவி இல்லை நன்கொடை உதவியால் மீள புத்துணர்ச்சி பெறும் என்பதை கூறுகிறேன். அதே நேரம் கொழும்புத்துறையில் பின்னேரம் 4 மணிக்கு கொழும்புத்துறை இறங்குதுறையை நவீனமயப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். இனிமேலும் காலங்களில் தொடர்ச்சியாக எமது அரசாங்கம் என்பதென்ற வகையில் மக்களின் பணத்தை சிறந்த முறையில் அபிவிருத்திக்கு, மக்களின் நலன் சார்ந்த அபிவிருத்திகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் என்பதை கூறிக்கொள்வோம்.